வணக்க மக்களே! தீபாவளி ஸ்வீட்டு 4வது நாளுங்க. ஸ்வீட் இல்லாம தீபாவளி போவாது. இன்னைக்கு ஹார்லிக்ஸ் கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 1 கிலோ நெய் எடுத்துக்கினேன். 1/2 கிலோ மாவு தாங்க. 1 கிலோ நெய்யி, 200 கிராம் ஹார்லிக்ஸ் போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ மாவு போட்டுக்கோங்க. 3 கப்புங்க. நல்லா விஸ்க் வச்சு கலரி கொடுங்க. அதுக்கு 1 1/2 கிலோ சர்க்கரை போட்டுக்கணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கலரி கொடுங்க. ஒரு கம்பி பதம். மாஸ்டர் தான் இன்றைக்கி செஞ்சார் ஹார்லிக்ஸ் கேக்கு. இந்த நெய்யும் மாவும் நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. எண்ணெய் 1/2 கிலோ ஊற்றுனங்க. ரிபன் ஆயிலு. நெய் தான் மிச்சம். நெய்யிலும் செய்யலாம். அந்த ஒரு கம்பி பதம் வந்தது மாவு எடுத்து போட்டுருங்க. நல்லா கலரி கொடுங்க. சிம்மில் வச்சே கலரணுங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும்போது முந்திரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன நட்ஸு தேவையோ அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அது ஒரு தட்டில் நெய்யை ஊற்றி தடவிட்டு நல்லா ஃபுல்லாக நாங்கள் கொஞ்சம் அதிகமாக செஞ்சோங்க. அக்கா வீட்டுக்கு, நாத்தனார் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு அதிகமாக செஞ்சோம். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த முந்திரி வச்சுக்கோங்க, இல்லைன்னா விடுங்க. இந்த பதம் வரணுங்க கேக்கு. அதுதாங்க ஒரு 4 ஹவர் ஆற வச்சிட்டோம். ஆற வச்சு பீஸ் போட்டோம். அது ஒரு 3 கிலோ வந்திருக்குங்க கேக்கு மட்டும், ஹார்லிக்ஸ் கேக்கு. இதுதாங்க 1/2 கிலோவுக்கு தான் மெஷர்மெண்ட்டு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சாப்பிட்டா சூப்பரான ஹார்லிக்ஸ் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க.